ஐயா. ஆரூரா தியாகேசா. இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா, அஜபா தாண்டவத்தை பத்தி நம்ம சிந்தனை பண்ண போறோம். இந்த அஜபா தாண்டவமானது ஆரூர்ல இருக்கக்கூடிய ஆரூர் அரசர் திருவாரூர் தியாகராஜ பெருமாள் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு தாண்டவம் நடன காட்சி தான் இந்த அஜபா தாண்டவம் அப்படிங்கிறது. இந்த அஜபா தாண்டவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த அஜபா தாண்டவம் திருவாரூர்ல தியாகராஜர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆடுறார். இதை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம திருவாரூருடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த அஜபா தாண்டவத்துடைய முழு தாற்பயம் என்ன அப்படிங்கிறது புரியும். மிகப்பெரிய ஒரு வரலாற நம்ம நேரம் கருதி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். கைலாயத்துல ஸ்ரீமன் நாராயணன் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணாங்க. அப்ப பரமேஸ்வரனால கொடுக்கப்பட்ட ஒரு சுயம்பு மூர்த்தம் தான் தியாகராஜ மூர்த்தம். அந்த தியாகராஜ மூர்த்தத்தை வாங்கி கொண்ட மகாவிஷ்ணு தன்னுடைய ஹிருதயத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்படி மகாவிஷ்ணு ஹிருதயத்துல வச்சு பூஜை பண்ணும்போது அவரினுடைய மூச்சு காற்றுக்கு ஏற்ப அந்த தியாகராஜ மூர்த்தமானது மேலையும் கீழையும் முன்பக்கமும் பின்பக்கமும் சைடுல போயிட்டு வந்துகிட்டு இருந்தது. இந்த தாண்டவத்திற்கு அஜபா தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த அஜபா தாண்டவ மூர்த்தியான தியாகராஜர் கைலாயத்துல இருந்து வைகுண்டத்துக்கு வந்தார். வைகுண்டத்துல இருந்து தேவேந்திரனுடைய தேவலோகத்துக்கு மகாவிஷ்ணுவால தானமா தேவேந்திரனுக்கு கொடுக்க, அந்த தேவேந்திரன் வாங்கிட்டு இந்திரலோகத்துல வச்சிருந்தார். அந்த இந்திரலோகத்துல தேவேந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தி வாங்கிட்டு வந்தார். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை பண்ண இடம் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா திருவாரூர். அந்த திருவாரூர்ல உண்மையான ஆழி தேர் தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தது. அந்த ஒரு அதி அற்புதமான ஒரு சரித்திரம். அந்த தேர்ல சுவாமி இருந்தாரு. அந்த தேர்ல இருந்து அவர் திருவாரூர்ல வன்மீகநாதர் சன்னதியில தான் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இறைவனுடைய இறைவனுடைய ஆக்னைப்படி அந்த இடத்துல முசுகுந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை பண்ணாரு. அப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தியாகராஜ மூர்த்தமானது ஒரு முறை இவர் வெளியில அவருடைய யதாஸ்தானத்துல இருந்து வெளியில வரும்பொழுதும் இந்த அஜபா தாண்டவத்தை மக்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. அஜபா தாண்டவ காட்சி. இந்த அஜபா தாண்டவ காட்சியானது நாளைக்கு நடைபெற இருக்குது. திருவாரூர்ல அஜபா தாண்டவம் நடைபெற இருக்கு. இந்த அஜபா தாண்டவம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்ப மேல ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுல இருக்கிறவர் தான் தியாகராஜ மூர்த்தம். இப்படிதான் சுவாமி இருப்பார். சுவாமியினுடைய முகம், அம்பாளினுடைய முகம் மட்டும் பார்க்கலாம், வேற எந்த பகுதியும் பார்க்க முடியாது. அப்படி அலங்காரம் பண்ணி மறைச்சிருப்பாங்க. இப்ப இந்த தியாகராஜரை எப்படி அஜபா தாண்டவம் நடத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா தியாகராஜரை அந்த ஒரு சின்ன ஒரு புள்ளத்தண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது புள்ளத்தண்டுனா எப்படி சொன்னா புரியும்னா, ஒரு 2 அடிக்கு ஒரு சின்ன கழி மாதிரி இருக்கும். அந்த கழியில தான் சுவாமி பாத்தீங்கன்னா அது எப்படி கட்டுறாங்க என்ன ஏதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஃபுல்லா ரகசியம். அது அதை செய்யறதுக்குன்னு தனி நபர்கள் இருக்காங்க. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா பாரம்பரியமா பரம்பரையா செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் அதை செய்வாங்க. வேற யாரும் போய் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற போது அதை ரொம்ப ரகசியமா, சாதாரணமா இந்த மாதிரியான துணியை வச்சோ நூலை வச்சோ கயிறை வச்சோ எல்லாம் மற்ற சுவாமியை கட்டுற மாதிரி தியாகராஜரை கட்ட மாட்டாங்க. அது எப்படி நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லா திரை போட்டு யாருக்குமே தெரியாம அந்த சிவாச்சாரியார் இருப்பாங்க. ஆனா கட்டுறதெல்லாம் வேற ஒருத்தர் தான் கட்டுவாங்க. அந்த வம்சத்தினர் தான் திருவாரூர்ல அந்த புள்ளத்தண்டுல சுவாமிய, அதாவது சிவாச்சாரியார் புள்ளத்தண்டுல தூக்கி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அதை சுவாமியை கட்டுறது எல்லாம் அது வேற ஒருத்தவங்களுடைய பொறுப்புல தியாகராஜரை அழகா பாத்தீங்க அப்படின்னாக்கா கட்டி வச்சிருவாங்க. கட்டுனதுக்கு அப்புறமேட்டு அங்க இருந்து அவருடைய யதாஸ்தானத்துல இருந்து, அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் கர்ப்ப கிரகத்துல இருந்து வெளில வருவார். வெளியில வரும்போது சாதாரணமா வருவாரு. அதுக்கப்புறம் அந்த படி இறங்கி பிரகாரம் வரணும் சுவாமி. படி இறங்கின உடனேவே அஜபா தாண்டவம் ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அஜபா தாண்டவம்னா, நம்ம குழந்தைங்களை தூக்கி போட்டு பிடிப்போம் தெரியுங்களா? சும்மா அப்படி கையில இருக்கும், அப்படியே சும்மா தூக்கி போடுவோம், டப்புன்னு அப்படியே பிடிப்போம். அந்த மாதிரி முதல்ல தியாகராஜரை கொஞ்சம் தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்ட உடனே சுவாமி அப்படியே லேசா மேல ஏறுவார், உடனே பிடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே தியாகராஜரை இப்ப சுவாமி இருக்கிறாருல அந்த புகைப்படத்தை பாருங்க, அதுல இருந்து அவருக்கு அப்படியே இடது பக்கம் சாய்ப்பாங்க, திரும்பி அப்படியே நேரா நிமித்துவாங்க.
திருப்பி வலது பக்கம் சாய்ப்பாங்க, நேரா நிமித்துவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு பிடிப்பாங்க. இதுக்கு பேர் தான் அஜபா தாண்டவம்னு பேர். இந்த அஜபா தாண்டவம் சுவாமியை தூக்கிட்டு வராங்க இல்லையா, அதுக்கும் பாரம்பரியமாக ஒரு குடும்பங்கள் உண்டு. அவர்கள் மட்டும்தான் அதை தூக்க முடியும். அவங்களுக்கு தான் அந்த நடன கலை தெரியும். அது எப்படி தியாகராஜருக்கு அஜபா தாண்டவத்தை எப்படி நிகழ்த்தணுங்கிறது தெரியும். புதுசா நான் போய் சாமியை தூக்குறாங்கலாம் போனா விட மாட்டாங்க. இது எல்லாமே திருவாரூர்ல அந்தந்த வழி வந்தவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மாத்திரமே தியாகராஜர் கொடுத்த உரிமை. அதனால அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பொழுது தியாகராஜரை மேலேயே கீழே தூக்கி போட்டு பிடிச்சி அது மாதிரி சைடுல 2 பக்கவாட்டுலயும் அழகா சுவாமியை ஆட்டி எடுத்துட்டு வருவாங்க. அப்ப வந்து என்னன்னா, கோவில் சார்பாக அனைத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் பூவை வந்து கையில கொடுத்துருவாங்க. எல்லார் கையிலயும் பூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து என்னன்னா, தியாகராஜர் வர வழி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கீழே கொட்டுவாங்க பூவை. அது வந்து எதுக்குன்னா, சுவாமி வந்து வெறும் தரையில நடக்க வரக்கூடாது, பூல வர்றதாக ஐதீகம். அதுக்கு அடுத்தது என்னன்னா, சுவாமி மேல தூக்கி பூவை போடுவாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா, அந்த காலத்துல மன்னர் வந்து நகர்வலம் வராரு, அரண்மனை விட்டு வெளில வராருன்னா அவரை வந்து பூ தூவி தான் வரவேற்பாங்க இல்லையா. அது போல இவர் வந்து ராஜாதி ராஜா, இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே ராஜாவா இருக்கிறதுனால இவரை பூ தூவி தான் வரவேற்பாங்க. என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா, நம்முடைய கையால பூவை வந்து சுவாமிக்கு வந்து தூவலாம். எந்த ஒரு ஆலயத்திலுமே, அது சிவாலயமா இருக்கட்டும், பெருமாள் ஆலயமா இருக்கட்டும், முருகன் ஆலயமா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் மூலவர் வெளியில வராரு அப்படின்னாக்கா மேக்சிமம் எந்த கோயிலையும் மூலவர் வெளிலவே வரமாட்டாரு. மூலவர் வெளில வர கோயில் எதுன்னா திருவாரூர்ல தியாகராஜர் ஒண்ணு, சிதம்பரத்துல நடராஜர் ஒண்ணு. இந்த 2 சன்னதியை தவிர்த்து வேற எந்த ஆலயத்திலையும் மூலவர் வெளில வரமாட்டார். அப்படி இந்த 2 ஆலயங்கள்லயுமே சிதம்பரம் நடராஜருக்கு இந்த பூ தூவறதெல்லாம் கிடையாது. சுவாமி பாட்டுக்கு அப்படியே வந்துகிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். இவருக்கு மட்டும் என்னன்னா, இவர் ராஜாதி ராஜாங்கிறதுனால அடியார் பெருமக்களே, இப்ப மத்த ஆலயங்கள்ல எல்லாம் உற்சவமூர்த்தி தான் வராரு, சோமாஸ்கந்தர் தான் வராரு இல்லையா. அந்த சோமாஸ்கந்தருக்கு கூட நான் வந்து என் கையால பூ தூவுறேன்னு சொன்னாக்கா அங்க இருக்கிறவங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்மள வந்து விட மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு ஆலயத்துல மட்டும்தான் நம்ம கையால பூ எடுத்து அது நேரா சுவாமி மேலேயே தூக்கி எறியலாம், அழகா சுவாமி மேல வந்து விழும். அது வந்து இந்த ஒரு ஆலயத்துல மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அது ஏன் இந்த ஆலயத்துல மட்டும் சிறப்பு அப்படின்னாக்கா, திருக்கைலாயம், சிவபெருமான் வசிக்கக்கூடிய திருக்கைலாயத்தை விட சிறப்பு வாய்ந்தது திருவாரூர் திருத்தலம். இது ஒண்ணு. அதற்கு அடுத்தது, இந்த மண்ணுல யாரெல்லாம் அந்த திருவாரூர் எல்லைக்குள்ள காலை எடுத்து வச்சுட்டாங்களோ அடுத்த நொடி அவங்க சிவபூத கணமாக மாறிடுறாங்க. அதனால இங்க யார் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு புஷ்பத்தை வந்து தூக்கி வந்து போடலாம், அதுக்கு அனுமதி உண்டு. அது இந்த சமயத்துல மாத்திரம்தான், மற்ற சமயத்துல அனுமதி கிடையாது. அவர் அந்த அஜபால வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள போகும்போது அவர் சுவாமி இருக்கிற இடத்துல வெளில கிளம்புனாருன்னே அஜபாவோட தான் அவர் கிளம்புவார். எங்க இருந்தாலும் சரி அவர் கிளம்புறாரு அப்படின்னாக்கா அஜபா தான். அப்படிப்பட்ட அந்த அஜபா தாண்டவத்தும் போது நம்ம கையால புஷ்பத்தை சுவாமிக்கு போட முடியும். சுவாமி வந்து நாளைக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அவருடைய இருப்பிடத்திலிருந்து சுவாமி வந்து அர்த்த மண்டபத்துலதான் இருக்காரு. கர்ப்ப கிரகத்துல தியாகராஜர் இல்ல. அர்த்த மண்டபம் எப்பயுமே அவர் கர்ப்ப கிரகத்துல இருக்க மாட்டாரு, அர்த்த மண்டபத்துல தான் இருப்பார். அவர் அர்த்த மண்டபத்துல இருந்து நேரா கிளம்பி வசந்த மண்டபத்துக்கு போறார். நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு வசந்த மண்டபத்துக்கு, 9 மணிக்கெல்லாம் போயிடுவார். வசந்த மண்டபத்துல இருந்து 20ஆம் தேதி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு வசந்த மண்டபத்துல இருந்து கிளம்பி தேருக்கு போறாரு. அதுவும் அஜபா தான். அவர் போகும்போது அவர் இருக்கிற இடத்துல இருந்து கிளம்புனாருனாலே அஜபா தான். இப்படி சுவாமி தேருக்கு போன உடனே 21ஆம் தேதி காலையில தேர் வடம் பிடிப்பாங்க. வடம் பிடிச்சு முடிச்ச உடனே என்ன ஆகும்னா, தேர் வந்து 4 வீதி சுத்தி நிலைக்கு வந்துடும். தேர்லயே சாயரட்ச பூஜை முடிச்சு திரும்ப அஜபாவோட சுவாமி நேரா தேவாசிரிய மண்டபம் வராரு 21ஆம் தேதி இரவு. அதாவது நம்ம கணக்குப்படி வியாழக்கிழமை, இன்னைக்கு வியாழன், வர ஞாயிற்றுக்கு வர வியாழக்கிழமை திருவாரூர் தியாகராஜருடைய தேர் முடிச்சுட்டு சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அஜபாவில் வசந்த இது தேவாசிரிய மண்டபம் வராரு. தேவாசிரிய மண்டபம் வந்த உடனே அவருக்கு பிராயச்சித்த அபிஷேகம் ஆகும். பிராயச்சித்த அபிஷேகம் ஆன உடனே 22, 23, 24 இந்த 3 நாட்களும் சுவாமி வந்து வசந்த மண்டபத்துல தான் இருக்காரு. 25ஆம் தேதி தேவாசிரிய மண்டபத்துல இருக்காரு. 25ஆம் தேதி ருத்ரபாத மண்டபத்துக்கு காலையில வந்துடுறாரு 4 மணிக்கெல்லாம். ருத்ரபாத மண்டபத்துக்கு வந்த உடனே 25ஆம் தேதி பதஞ்சலி வியாக்கிரபாதர், ஜெயமுனி பதஞ்சலி வியாக்கிரபாதர், இந்த 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 2 முனிவர்களுக்கும் தன்னுடைய திருவடி தரிசனத்தை சுவாமி கொடுக்குறாரு. சுவாமியினுடைய வலது திருவடி, அம்பாளினுடைய இடது திருவடி, நடுவுல முருகப்பெருமான் இருக்காரு. இந்த சோமாஸ்கந்த முகூர்த்தத்தை நம்ம திருவாரூர்ல பார்க்கலாம். இந்த 2 நாள் பார்க்கலாம். பங்குனி உத்திரம் ஒண்ணு, மார்கழி திருவாதிரை ஒண்ணு. இந்த 2 நாட்களும் நம்ம வந்து இந்த காட்சியை பார்க்க முடியும். நான் அஜபால ஆரம்பிச்சு அப்படியே பங்குனி உத்திரம் பாத தரிசனம் வரையும் முடிச்சிட்டோம், ஒரே ஏகமா அடிச்சாச்சு. இது நாளைக்கு இந்த அஜபா தாண்டவம் நிகழுது.
பல்வேறு விதமான ஆலயங்கள்ல இருந்தும், அதாவது வந்து பல சிவ ஆலயங்கள்ல இருந்து சிவனடியார் பெருமக்கள் திருவாரூர்ல நாளைக்கு சங்கமிக்கக்கூடிய ஒரு நாள். திருவாரூர் ஆலயமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விழா கோலம் இப்பயே வந்து பூண்டாச்சு. நாளைக்கு சுவாமி வந்து அஜவால கிளம்பி வரார். வாய்ப்பு உள்ளவர்கள் அவசியம் போய் கலந்துங்க. ஏன்னா திருவாரூருக்கு எங்க ஊர்ல இருந்து 70 கிலோமீட்டர் திருவாரூர். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். நாளைக்கு சஷ்டி கிருத்திகா ரெண்டும் சேர்ந்து இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்கோ சாமியினுடைய திருவருள். நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா தியாகராஜா நான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா தான் அது நடக்கும். அதனால பார்ப்போம். இது ரொம்ப இப்போ இதை விட்டாச்சுன்னா திரும்பி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பங்குனி உத்தரத்துக்கு தான் இந்த காட்சி கிடைக்கும். அதனால இந்த அஜபா தாண்டவத்தை வாய்ப்பு இருக்கிறவர்கள் அவசியம் போய் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நாளைக்கு அஜபா பார்க்கணும் அப்படிங்கிறவங்க திருவாரூர்ல சாயங்காலம் 7 மணிக்கு இருந்தீங்கன்னா போதும். 7 மணிக்கு இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க போற மாதிரி இருந்தா எனக்கு முன்னாடியே டிஎம் பண்ணுங்க, நம்பர் சொல்ல கொடுங்க. அங்க வந்து உங்களுக்கு தங்குற இடம், அது பத்திய அக்கமடேஷன் எல்லாமே ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம். அது ஒண்ணு. 7 மணிக்கு கோவில்ல ரெடியா இருக்கிற மாதிரி இருந்தா அஜபா தாண்டவத்தை சிறப்பா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு அந்த ஒரு தாண்டவ இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளுங்க. சிவாய நம. அரூரா தியாகேசா. முடிஞ்சதுங்கய்யா.